தண்டையில் போய் நின்றானா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், கொடிய இடுக்கண்கள், கொடிய போராட்டங்கள், கொடிய பிரச்சனைகள், அது ஒருவேளை மனுஷன் மூலமாய் வரலாம், தேசத்திலிருந்து பல தீங்குகள் வரலாம். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம செய்த சில தவறு நிமித்தம் தேவனே சில தண்டனைகள் நமக்கு விரோதம் வரலாம். நம்ம போக வேண்டிய ஒரு களம், ஒரு நாளின் களத்தை நோக்கி வருவோம். தேவ சமூகம் என்கிற அந்த ஒரு நாளின் களத்தை நோக்கி வருவோம். நமக்கான எல்லா கொடிய பிரச்சனைகள், எல்லா தீங்குகள் நம்மளை விட்டு மாறப்போ. நம்ம எங்க வரணுமா? ஒரு நாள் என்கிற அந்த களத்தண்டையில் வர வேண்டும். அல்லேலூயா. வாட்கோதுமை காய வைக்கிற இடம், அங்கே அல்லேலூயா போரடிக்கிற இடம், சோத்திரம், களஞ்சியங்களை போரடிக்கிற இடம், அந்த களத்தை நோக்கி வர வேண்டும். தேவ சமூகம் தான் அந்த ஒரு நாளின் களம். அல்லேலூயா. ஆமென். தேவ சமூகமாகிய அந்த ஒரு நாளின் களத்தை நோக்கி வா. உன் தீங்குகள் மாறப்போகுது, உன் போராட்டம் மாறப்போகுது, உன் கண்ணீர்கள் மாறப்போகுது, உன் சூழ்நிலைகள் மாறப்போகுது. பிள்ளைகளை நினைச்சு கவலையோ, குடும்பத்தை நினைச்சு பல பாரமோ, பல சூழ்நிலைகள், நெருக்கங்கள் உங்க வாழ்க்கை நெருங்கி வந்திருக்கலாம். கர்த்தர் அவைகளை விட்டு உன்னை நீக்கும்படி ஒரு நாள் என்கிற அந்த களத்தை நோக்கி வர விரும்புகிறார். அங்க நோக்கி வா. உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை நோக்கி வந்த எல்லா தீங்குகள் உன்னை விட்டு விலகப் போகிறது. அல்லேலூயா. அது 3 வருஷமான போராட்டமா இருக்கலாம், 3 மாதங்களான போராட்டமா இருக்கலாம், 3 நாட்களுடைய போராட்டமா இருக்கலாம். கர்த்தர் அதை மாற்ற போகிறார். கரத்தை நோக்கி ஒரு ஆண்டவரை நோக்கி ஒரு